பிரியமானவர்களே, இன்றைய தேவனுடைய வார்த்தை, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். யோவேல் 2 அதிகாரம் 13 ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக தீமையான காரியங்களை நீங்கள் எதிர்கொள்கிறீர்களோ, ஆனால் அந்த தீமையான காரியங்கள் வரும்பொழுது நாம் மனிதர்களை நோக்கி செல்கிறோம், அல்லது நமக்கு யார் ஆலோசனை தருவார் என்று அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாமாகவே நம்மை குத்தி கொள்கிறோம், அல்லது நம்முடைய வஸ்திரங்களை கிழிக்கத்தக்கதான போராட்டத்திலே சிக்குண்டு தனிமை நிலைமையிலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களை தேற்ற அனுப்புகிறார். அந்த வார்த்தை என்னவென்றால், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, அதாவது உங்களுடைய போராட்டத்தின் மத்தியிலே நான் என்ன செய்வது, யாரிடத்தில் போவது என்று நீங்கள் உங்களை தானே குத்தி கொள்ளாதபடி, உங்களுடைய மனதை கசக்காதபடி, குழம்பிக் கொண்டிருக்காதபடி ஆண்டவரிடத்திலே வரும்படியாய் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்திலே வந்து உங்கள் இருதயத்தை கிழித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தை கிழித்து என்பதற்கு என்ன அர்த்தம்? உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லாம் தீமையாக இருக்கட்டும், நன்மையான காரியமாக இருக்கட்டும், அல்லது குழப்புகிற காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இருதயத்தின் போராட்டத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். ஜபத்திலே அதை தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு. ஆண்டவரே, இந்த போராட்டம் என்னால் தாங்க முடியவில்லை. ஆண்டவரே, இதில் நான் குழப்பம் அடைகிறேன். ஆண்டவரே, இந்த பாவம் என்னை நெருக்குகிறது. ஆண்டவரே, எனக்கு உதவுவார் யாருமே இல்லை என்று உங்கள் இருதயத்தை கிழித்து ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது ஜெபிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன தருகிறார்? முதலாவது, அவர் நமக்கு இரக்கத்தை தருகிறார். முதலாவது ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை தருகிறார். நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது அவர் இரக்கமும், அடுத்தபடியாக அவர் மனதிறங்கி மன உருக்கத்தோடு, அவர் நீடிய சாந்தத்தோடு நமக்கு கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார். நாம் எதை கண்டு பயப்படுகிறோமோ, எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறோமோ, பிரியமானவர்களே, அந்த காரியத்திலே தேவன் தம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் மன உருக்கத்தையும் காண்பித்து உன்னை மீண்டுமாக அந்த எல்லா தீமையிலிருந்து காக்க வல்லவராய், அவர் ஜெயம் எடுக்க வல்லவராய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். எனவே இந்த நாளின் செய்தியானது யோவேல் 2 அதிகாரம் 13 படி, ஆண்டவர் உங்களுக்கு நேரிடுகிற தீங்கு, உங்களுக்கு எதிராய் வருகிற தீங்கு, உங்களிடத்திலிருந்து புறப்படுகிறதான தீமையான காரியங்களை ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய மனஸ்தாபத்தின் நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய மன உருக்கத்தின் நிமித்தமாக உங்களுக்கு நீடிய சாந்தத்தோடு அவருடைய கிருபையை கொடுத்து உங்களை அந்த தீமை எல்லாற்றிற்கும், எல்லா விதமான தீமைக்கும், குடும்ப காரியமாயிருக்கலாம், தனிப்பட்ட விதத்திலே தீமை நேரிடலாம், அல்லது மனிதர்களுக்கு முன்பதாக ஏற்படுகிற தீமையாயிருக்கலாம், வழக்காயிருக்கலாம், நியாயமாயிருக்கலாம், நீதியற்ற காரியமாயிருக்கலாம். எதுவாயிருந்தாலும் அந்த தீமையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அதற்காக தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய தலையை எடுத்து கொண்டு போயிட்டு சவுத்தில் முட்டிக்கின்னு அழுவணுன்ட்டு அவசியம் கிடையாது. அல்லது மற்றவங்களிடத்தை போயிட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி அழுவணுன்ட்டு அதனால ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்ன்ட்டு நினைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவருடைய பாதத்திலே நாம் நம்முடைய இருதயத்தை கிழித்து, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அழுகையின் பள்ளத்தாக்கை ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவியும், இந்த தீமையிலிருந்து என்னை விடுவியும், தீங்கு எனக்கு நேரிட இருக்கிறது என்று உணர்கிறீர்களா? அதை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு தெரியாத ஒன்றும், மறைவானது ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை எல்லா விதமான தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து உங்களை இரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பிதாவாகி தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என்னென்ன தீமையிலே சிக்கி கொண்டு, ஆண்டவரே, இதிலிருந்து விடிவு காலம் பிறக்காதா, இதிலிருந்து நான் வெளியே வர முடியாதா,
அல்லது இதற்கு என்னதான் சொல்யூஷன் என்று ஒரு காத்திருந்து ஆண்டவரை ஜெபிக்கிற உம்முடைய சமூகத்திலே தங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சத்தத்தை நீர் கேட்க வல்லவராயிருக்கிறீர். அதே போல ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து, எல்லா விதமான தீமையான காரியங்கள் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாதபடி, அணுகாதபடி கர்த்தருடைய கரம் இன்று ஆண்டவரே இந்த வசனத்தின் நிமித்தமாக அவர்களை ரட்சித்து பாதுகாத்து உயர்த்தி மகிழச் செய்வீராக. என்னென்ன காரியத்திற்கு அவர்கள் பயந்து கொண்டு திகிலடைந்து இருக்கிறார்களோ அந்த காரியத்திலிருந்து அவர்களை விடுவித்து கண்மணி போல பாதுகாத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து இந்த உலகத்தின் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நீர் மாற்றி அமைப்பிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.